இன்றைக்கு வந்து இந்த 2வது கட்ட பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த நகரம் கப்பல் பார்த்தீங்களா அப்படி இருக்கு. ஸ்டேரிங் அதெல்லாம் பெருமாள் நிற்கிறேன் இந்த இடத்துல. இந்த பாருங்க 2 4 6 8 10 ஜெட்டிய ஊடாக நயினாதீவு நெடுந்தீவு பாருங்க அப்பட்ட வழிப்பகுதி. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குத்துறையில் நிற்கிறேன். இன்றைக்கு 2வது கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 1வது கட்ட பணிகள் 4ஆம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது இன்றைக்கு இந்த 2வது கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. உண்மையிலே இந்த ஈழத்தில் இருக்கின்ற மக்கள், அதாவது இந்த தீவகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பிரதான ஒரு போக்குவரத்து தளமாக இந்த குறிகட்டுவான் இறங்குதுறை இருக்குது. நயினாதீவு, நெடுந்தீவு மற்றும் அனலதீவு போன்ற இடங்கள் தீவுகளுக்கு போகின்ற ஒரு பிரதான இறங்குதுறையாக இந்த குறிகட்டுவான் இறங்குதுறை இருக்குது. இந்த குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு மேலே நான் நிற்கிற இடம் இதுதான் நகரம் கப்பல், அதாவது நகரும் பாதை என்று சொல்லினோம். இந்த பாதை இதிலிருந்து தான் இந்த மக்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள போயினோம். வாகனங்கள் ஏற்றக்கூடிய மாதிரியும் மக்கள் பயணிக்கக்கூடிய மாதிரியும் இந்த ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். இந்த இலங்கை அரசாங்கம், அதாவது NPP அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற இந்த வேலை திட்டத்தில் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு வேலை திட்டமாக கருதப்படுகிறது. இது தொடர்பான காணொலியை தான் இதில் தரப்புறேன். வேறு உறவுகளே முதலாக இந்த காணொலியை பார்ப்பார்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்கள் மக்களே, இந்த பாதை தான் புனரமைச்சு இருக்குது. பாருங்கள், இன்னும் முழுமையடையில், ஆனால் புனரமைப்பு பணிகளில் இருக்குது. பாருங்கள், 2 சைடில் இன்னும் அகலமாக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு இந்த பாதை போட்டிருக்குது. முன்னுக்கு தான் நிகழ்வுகள் தொடங்கிட்டு நடந்து கொண்டிருக்குது. பயங்கர வெயிலாக இருக்குது. வெயிலை தாங்கவே இல்லாமல் இருக்குது. ஆனால் கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இந்த அலைகள் ஒன்றும் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்குது. கடல் எல்லாம் பாருங்கள், காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு அந்த கடல் பாருங்கள். இது இந்த பெரிய கப்பல் போன்ற ஒரு பாதை தான் இது. இது நகரம் பாதை. இப்போ இது அங்குராப்பன் நிகழ்வு தான் இருக்குது. குறிகட்டுவான் இறங்குதுறையெல்லாம் நிற்கிறோம். இந்த இறங்குதுறையால் நயினாதீவு மற்றும் நெடுந்தீவு, அனலதீவு போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. சிறப்பான முறையில் பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் அங்குராப்பன நிகழ்வு நடக்க போது அந்த பதாகையை ஓப்பன் பண்ண போயிடும். இதில் வேறு முன்னுக்கு இதில் எல்லாம் நீட்டான அன்றைக்கி இதில் பூக்கொண்டுகள்லாம் வச்சு பணிகளை செய்ய போல இருக்குது. குறிகட்டுவான் இறங்குதுறை 2வது கட்ட புனரமைப்பு பணியினுடைய பெயர் பலகையினை உத்தியோகபூர்வமாக எமது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அந்த வகையிலே இந்த புனரமைப்பு பணியானது இந்த தீவ பிரதேசம் மற்றும் யாழ் மாவட்டம் மற்றும் இலங்கையின் அனைத்து பிரதேச மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே இங்கே சுற்றுலா தலமாக நயினாதீவு மற்றும் நெடுந்தீவு காணப்படுவதனால் இந்த அபிவிருத்தி பணியினூடாக இலங்கையில் எப்போத்தில் உள்ள மக்களும் பயன்பெறுவார்கள். அவ்வாறு மக்கள் நலன் சார்ந்த திட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நிகழ்வுகளின் வரிசையிலே மங்கள விளக்கேற்றல் மங்கள விளக்கேற்றினை ஏற்றி வைப்பதற்காக முதலாவதாக நாம் அழைப்பது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்களை. அவரைத் தொடர்ந்து நாம் அழைப்பது எமது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயம் அவர்களை. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடியும். கடந்த கால அரசாங்கங்கள் நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இந்த பிரதேச அபிவிருத்திக்காக பெருமளவு நிதியினை ஒதுக்கி வருகின்றனர்.
அந்த வகையில இந்த இரண்டாவது கட்ட புனரமைப்புக்கு நெடுந்தாரை கூடாக, இரண்டாவது வடதாரைகளுக்கு கூடாக, மூன்றாவது குமுதினி கைலாதீவுக்குரிய படகு இந்த ஃபெரி சர்வீஸ் கூடாக 4 சேவைகள் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்தோம். சர்வீஸ்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குமுதினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குமுதினி கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முதல் இந்த குமுதினி போட் இங்கே கொண்டு வரப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பொழுதும் அந்த குமுதினிக்குரிய என்ஜின் ஆனது ரிப்பேர் போனதாலே அந்த என்ஜினை நாம் கழட்டி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எல்லாருடைய சகாப்தங்களாக எல்லா மக்களின் எதிர்பார்ப்புகளாக இருந்த இந்த குறிக்கட்டுவான் இறங்குதுறையின் தொடக்க விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு எங்கள் வடமாகாணத்திலே ஒரு மிகவும் எக்காலமும் நாங்கள் மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முதற்கண் வந்திருக்கின்ற எங்களது கௌரவ அமைச்சர், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களை மிக அன்போடு வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வடமாகாணம் சம்பந்தப்பட்ட எல்லா வேக்குகளிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா அபிவிருத்தி திட்டங்களிலும் மிகுந்த கரிசனையோடு இருந்து இந்த வேலைகள் குறிப்பிட்ட காலங்களில் முடிக்கப்பட வேண்டும், தகுதியான முறையில் முடிக்க வேண்டும் என்ற மிகுந்த கரிசனையோடு இருக்கின்ற எங்கள் அமைச்சர் இந்த விழாவை சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து எங்களது விழாவை மிகவும் சிறப்பாக்கி கொண்டிருப்பதற்காக அந்த வகையிலே நெடுந்தீவுக்கான பயணிகள் என்பது நீண்ட ஒரு பிரயாணம். அந்த வகையிலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த புனரமைப்பு நடவடிக்கை என்பது. இது கிட்டத்தட்ட 900 மில்லியனுக்கு மேலான ஒரு தொகையுடன் இந்த இது பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் தான் இந்த தீவகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. தீவகத்தில் இருக்கின்ற பல வீதிகள் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, பல பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியமாக எல்லா பிரதேசங்களிலும் இந்த தீவிரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இது ஒரு காலம் இப்படி ஒரு தினம் எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறான ஒரு கடந்த அண்மையில தான் இதுக்குரிய கோஸ்டைக்குரிய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அந்த வகையில் இந்த துறைமுகமும் வந்து மிக ஒரு 900 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு நிதியிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உல்லாச பயணத்துறைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இது ஒரு உண்மையிலும் அந்த புனரமைப்பு செய்யப்பட வேண்டும். அது செய்யப்படக்கூடிய நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கின்றது. வருங்காலத்தில் அது நிச்சயமாக அபிவிருத்தி செய்யப்படும். இந்த பதாகை வந்து போட்டிருக்கணும். 2027 10/26 தான் வந்து இதை முடிவடைகிறதுக்கு அது ஆரம்பமானது. அது வந்து 2026 4/22 தான் ஆரம்பமாக இருக்குது. இதில் பாருங்க தீயாதிகள் போட்டிருக்கணும். அப்படியே நாங்கள் இந்த நகரும் பாதைக்கு போக போகிறோம். பாருங்கள் மேலே இருக்குது. மேலே கட்டுமான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. பாருங்க செய்து கொண்டிருக்கணும். மேலே ஏற போகிறேன் நான். ஒரு பாப்பா பாருங்க இதில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இதில் மேல் மாடி இருக்குது. அப்படியே கீழே போய் பார்ப்போம். கீழ் மாடியை பார்த்துட்டு அப்படியே மேலே போவோம். அங்கால பாருங்க இந்த அதாவது நைனாதீவுக்கான கப்பல் சேவைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. எந்த பெரிய கப்பல் உண்டு. இரண்டாம் கட்டமாக இந்த 900 மில்லியன் ரூபாய் செலவிலே அமைக்கப்படுகின்ற இந்த இறங்குதுறை அபிவிருத்தி வேலை திட்டமானது எங்களுடைய கப்பல்களை மேல் மாடிக்கு நான் போக போகிறேன். எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய வகையிலே இந்த 900 மில்லியன் ரூபாய் செலவிலே மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி வேலை திட்டமானது 900 மில்லியன் ரூபாய் செலவில் தான் இந்த வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். கட்டுமான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்கலாம்.
அதில் வந்து நைனாதீவுக்கான கப்பல் சேவை வந்து போய் கொண்டிருக்குது. இதில் ஒரு ரூம் இருக்குது. பாருங்க, ரைட். இதில் வந்து அப்படியே முன்னுக்கு பார்க்கலாம். இதான் முன் பாருங்க எப்படி இருக்குது. இதில் இருந்து தான் நான் நினைக்கிறேன் இயக்கக்கூடிய ஸ்டேரிங் அதுகளெல்லாம் வேறு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பாருங்க பயர்கள்லாம் வச்சிருக்கிறேன். அப்படியே கீழே போகும். இங்கே இந்த இருக்குது பெரிய சீட்டு இருக்குது. லைட்டு எல்லாம் போட்டு வயரிங் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. புழுவம் தான் 12 புழுவம். இதில் வந்து சில கதிரைகள் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34 மேலே இருக்குது. இதில் கதிரைகள் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இறங்க இல்லாது இது மூடி கிடக்குது. மேலே வந்து இந்த சிப்போர்ட் வந்து அடிச்சிருக்கணும். இது வெளிப்பக்கம் உண்மையாகவே சட்டப்படி இருக்குது. இதை பார்க்க அதில் வெளியால் போனால் வெளிப்பகுதிக்கு வந்துட்டேன். பாருங்கள், அப்புறம் வெளிப்பகுதி மேல் தளத்தில் நிற்கிறேன். அப்படியே பாருங்கள், கீழ் இதான் கீழ்த்தளம். இது மேலே அந்த இது போட்டு வைக்கணும். இதெல்லாம் கொடி பறக்கும். மேலே வேறு இல்லாமல் தெரியாது. மேல் தளத்துக்கு வந்துட்டு மேல் தளத்தில் நிற்கிறேன். இதான் அந்த இடம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு. அதில் பாருங்கள், அந்த நயினாதீவில் இருந்து வந்து போட்டல் வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் நயினாதீவு உங்களை சூன் பண்ணி காட்டுறேன். நயினாதீவு கோயில். இதில் பாருங்க எங்களோட ஃப்ரெண்ட் படியில் நிற்கணும். இதில் விசிட்டோட்டும் ஜிஎல் தரிசனம் நிற்கணும். பாருங்கள், இது இந்தால சைட். இதுதான் மேல் தளம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இங்கே ஒரு போட் ஒன்று வந்து நிற்குது, இறங்குது. பாருங்கள், ஆக்கள் இறங்கி கொண்டிருக்கணும். ரைட், நான் இப்போ கீழே இறங்கி கீழ்த்தளத்துக்கு போக போகிறேன். இப்போ நல்லா காற்று விடுது. நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ விமல் ரத்நாயக் அவர்கள் இதில் பாருங்க, இந்த அதாவது ஒரு பன்சலையில் கட்டுற அந்த கொடி ஒன்று பறந்து விட்ருக்கு பார்த்தீங்களா. வேதநாதன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய குறுகிய காலத்திலே நெடுஞ்சாலை பாருங்கள், இது இந்தால சைட். இதுதான் மேல் தளம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இங்கே ஒரு போட் ஒன்று வந்து நிற்குது, இறங்குது. பாருங்கள், ஆக்கள் இறங்கி கொண்டிருக்கணும். வணக்கம், ආයුබෝවන්. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். හැම කෙනාටම සුබ අලුත් අවුරුද්ද. අනිවාර්යයෙන්ම මිනිහා පුතාන්ට வாழ்த்துக்கள். මුලින්ම මෙතෙන්ට පැමිණ සිටින යාපනයේ දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කුමරන් සහෝදරයාගෙන්, භාවනන්ද රාජ සහෝදරයාගෙන්, රජීවන් සහෝදරයාගෙන්, ඒ වගේම අපේ
කපිලන් සහෝදර ඇතුළු දේශපාලන නායකත්වයෙන් අවසරයි. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் தோழர் மற்றும் ඒ අධ්‍යක්ෂකතුමාලා වගේම පළාත් අධ්‍යක්ෂකතුමා ඇතුළු දිසාපතිතුමා ඇතුළු සියලුම රජයේ නිලධාරීන්ගෙන් ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා ඇතුළු හැම කෙනාගේම අවසරයි. அதுபோல இங்கு வருகை தந்திருக்கின்ற வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதுபோல இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரச அதிகாரிகளுக்கும் எனது வணக்கங்கள். ඒ වගේම මෙතන පැමිණ සිටින නාවික හමුදාවේ ඒ අනදෙන வடக்கு மாகாண கட்டளை தளபதி கடற்படை கட்டளை தளபதி அவர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மற்றும் டெல்ஃப் பிரதேச சபை மற்றும் உறுப்பினர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். මම හිතන්නේ අපි අද මේ කරන කටයුත්ත මීට මාස 7-8කට කලින් කතා කරලා පටන් අරගෙන දුර ටිකක් දුර ඇවිල්ලා තියෙන දෙයක්. ඉතින් මෙච්චර දුර මේක ඇවිල්ලා තියෙන එක ගැන ඇත්තටම සතුටු වෙනවා. நான் இந்த நிகழ்வானது இந்த நிகழ்ச்சி திட்டமானது 7 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வேளையில் நாங்கள் இந்த நிகழ்வு பற்றியும் குறிப்பிட்டிருந்தோம். அந்த நிகழ்வானது இவ்வளவு தூரத்திற்கு இது இடம்பெற்றிருப்பது வந்திருப்பதை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ඉතින් මෙතන ගොඩක් අපේ ආණ්ඩුකාරතුමාත් සියලු දෙනාම පැහැදිලි කළා. මෙතන අපි මොකක්ද කරන්න කියන එක විශේෂයෙන්ම නෙදුන්තිව් නයනතිව් නැත්නම් නාගදීපය ඩෙල්ෆ් දූපත් වලට යන ඒ පදිංචි වෙලා සිටින ජනතාවටත් සංචාරකයන් වශයෙන් ජනතාවටත් විශාල ගැටලු ප්‍රමාණයක් මේ ස්ථානයේ තේ ප්‍රදේශයේ තිබෙනවා. ඒක විසඳන දරන තරමක විශාල උත්සාහයක් විදිහට තමයි අපිට මේ කුරිකට්ටුවන් ජැටි එක හදන එක කියන්න වෙන්නේ. நாங்கள் இந்த நேரத்தில் எமது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் சில அதிகாரிகளும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த பிரதேசத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் நயினாதீவு மற்றும் டெல்ஃப் பிரதேசங்களினுடைய மக்களுக்கும் சுற்றுலாத்துறையினருக்கும் இதனுடைய முக்கியத்துவம் என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார்கள். அவற்றை நாம் முன்னெடுத்து கொண்டு செல்வோம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார்கள். එතන මේ ජැටි එක රුපියල් කෝටි 120ක් මිලියන් 1200ක් රජයේ මුදල් යොදවලා තමයි මෙතන සම්පූර්ණ අලුත්ෙන් මට්ටමට ගොඩනගෙන මට්ටමට මේක ගොඩනගන්න යන්නේ. இது அரசாங்கத்தினுடைய பணத்தினூடாக 1020 மில்லியன் ரூபாய் செலவில் முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டு வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. මොකද ඩෙල්ෆ් දූපත්වල පවුල් 1400ක් විතර ජීවත් වෙනවා. ඒ වගේම මෙතන විශාල සංචාරක කර්මාන්තයට සහ දිවර කර්මාන්තයට විශාල ඉඩක් තිබෙනවා. ඒ නිසා අපි හිතනවා ඒක දියුණු කිරීම අතිශය අත්‍යවශ්‍ය දෙයක් කියලා. டெல்ஃபை பொறுத்தவரையில் 1400 குடும்பங்கள் வாழ்கின்றனர். அதே போல பல்வேறு சுற்றுலாத்துறையினரும் அந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இந்த குடிகாட்டுவான் இறங்குதுறையானது எவ்வளவு முக்கியமானது அந்த மக்களுக்கு என்பது தொடர்பாக நாம் அவதானத்தில் எடுத்துக்கொண்டுள்ளோம். ඩෙල්ෆ් දූපතට තිබෙන විශාලම ප්‍රශ්නය තමයි ප්‍රවාහන ගැටලුව. ඒ ප්‍රවාහන ගැටලුව නිසා එහි පාසල් පටන් ගන්නේ දුර ප්‍රදේශවල ඉන්න ගුරුවරු බෝට්ටු යන වෙලාවට ගියාම තමයි ඉස්කෝලේ පටන් ගන්නේ. டெல்ஃப் தீவை பொறுத்தவரை நெடுந்தீவை பொறுத்தவரைக்கும் பிரதானமான பிரச்சனையாக போக்குவரத்து பிரச்சனை காணப்படுகிறது. அங்குள்ள பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் தூர பிரதேசத்திலிருந்து கல்வியினை கற்பிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ඩෙල්ෆ් වල ආණ්ඩුවේ කාර්යාලය සාමාන්‍යයෙන් 3ට විතර වහනවාද DS? அரசாங்கத்தினுடைய normally close government services by 3 o'clock because board departs at 3 o'clock like அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் அனைத்தும் 3 மணிக்கு மூடப்படுகின்றதா நெடுந்தீவில் என்பதை தொடர்பாக டெல்ஃப் டிஎஸ் அவர்களிடம் கேட்டிருந்தார் அமைச்சர் அவர்கள். ඒ නිසා වෙලා තියෙන තමයි ඩෙල්ෆ් දූපතට බලපාලා තියෙන්නේ ලංකාවේ නීති නෙමෙයි වගේ. அந்த வகையில் டெல்ஃப் தீவினை பொறுத்தவரை நெடுந்தீவினை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய நீதி இல்லை அங்கு செயற்படுத்தப்பட்டு கொண்டு செல்கின்றது போல. රටේ මොන නීති හැදුවත් බෝට්ටුව තියෙන වෙලාවට තමයි වැඩ කරේ. நாட்டில் எந்த வகையான நீதினை நாம் ஏற்படுத்தினாலும் ஆனால் போட்டு செல்லும் நேரத்துக்குத்தான் படகு செல்லும் நேரத்துக்குத்தான் அந்த நீதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ඒ වගේම තමයි එතන විශේෂයෙන්ම යම්කිසි කරදරයක් ඇති වුණොත් ලෙඩෙක් වුණොත් නාවික හමුදාව සපයන සේවාව නැරෙන්න සාමාන්‍ය සේවාවක් හරිම අඩුයි. මිනිස්සු ලෙඩ වුණොත් ගේන්න හරි නැත්නම් අතිශය විශාල විදමක් කරලා
බෝට්ටුක රුපියල් 30000ක් 35000ක් නම් මම හිතන්නේ ඊටත් වැඩි ඇති මේ තෙල් ප්‍රශ්නත් එක්ක. ඒ නිසා ඩෙල්ෆ් අර ලංකාවේ වගේ මැප් එකේ තිබ්බට අදාළ සේවාවන් හොඳට லැබෙන්නේ නැති තැන. டெல்ஃபை பொறுத்தவரையில் ஒருவர் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் இடத்தில் கடற்படையினுடைய சேவையை தவிர வேறு எந்த ஒரு சேவையும் அங்கு இடம்பெற்றதாக இல்லை. தனியாரோடாக இங்கே அந்த நோயாளியை கொண்டு வருவதாக இருந்தாலும் கூட 35,000க்கு மேற்பட்ட செலவு. இப்பொழுது இந்த ஃபியூவல் பிரச்சனைக்கு அதுவும் கூடியிருக்கலாம். அவ்வாறான செலவு தான் அங்கு காணப்படுகின்றது. வழக்கமான போக்குவரத்து வீதிகள் அதிகார சபை பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். டெல்ஃபலின் நாம் ஒரு வீதியினை புனரமைப்பதான் ஆயின் அதற்கு பாரிய அளவு தொகை செலவுகின்றது. மற்ற இடங்களில் செலவழிப்பதை விட பாரிய அளவு தொகை அங்கு செலவழிக்கப்படுவதாகவும், அதுபோல நாங்கள் பெட்ரோல் செட் ஒன்றை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த முயற்சிகளும் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. ஆனாலும் அந்த போக்குவரத்து பிரச்சனை என்பது ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுவதனால் இவற்றை செயற்படுத்துவதில் மிகுந்த ஒரு சவாலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். ඩෙල්ෆ් නිකන් අර සින්න සයිබීරියා වගේ පුංචි සයිබීරියාවක් කළා තියෙනවා. டெல்ஃபை பொறுத்தவரையில் அது ஒரு சிறிய சைபீரியா என்ற நாட்டை போல காணப்படுகின்றது. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ ජෙටි එක හදලා ඒ වගේම ඊතව මාස දෙකක් ඇතුළතදී අපේ අධ්‍යක්ෂකතුමාගේ උපන්දිනයට කලින් එතුමා පොරොන්දු වුණා මේ මෙතන තියෙන ලොකු ෆෙරි එකයි අනිත් බෝට් එකයි දෙකම ඔපරේෂන්ස් පටන් ගන්නවා කියලා. ඉතින් ඒ නිසා මෙතන ජෙටි එක හදලා පුද්ගලික අංශයටත් බෝට්ටු වැඩිපුර දාන්න යොදාගත්තට පස්සේ මේ බෝට්ටුත් පටන් ගත්තම අපි හිතනවා ඩෙල්ෆ් වල මේ සයිබීරියානු තත්ත්වය අපිට සෑහෙන දුරට වෙනස් කරන්න පුළුවන්. இந்த டெல்ஃபை பொறுத்தவரையில் காணப்படுகின்ற இந்த சைபீரியா போன்ற ஒரு நாட்டினுடைய நிலைமையை வந்து வீதிகள் அதிகார சபையின் வடமான பணிப்பாளர் நாயகத்தினுடைய பிறந்த தினத்திற்கு முன்னர் இரு படகு சேவையினையும் ஆரம்பிப்பதற்கு உறுதியளித்துள்ளார். அதுபோல இந்த இறங்குத்துறையின் சில புறவைப்பு வேலைகளையும் நிறைவேற்பதற்கு உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் டெல்ஃபை பொறுத்தவரையில் ஒரு சைபீரியா போன்ற ஒரு நாட்டின் நிலைமையை வந்து நாம் கொஞ்சமாவது மாற்றக்கூடியதாக இருக்கும். ඒ වගේම මම හිතන්නේ ඊට පස්සේ ඩෙල්ෆ් ඇතුලේ ප්‍රශ්න ගොඩක් තිබෙනවා. අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා කිව්වා වගේ අපි මිලියන් 250ක මුදලක් වෙන් කරා ඔබතුමාගේ ඩෙල්ෆ් අයිලන්ඩ් එක ඇතුලේ පාරවල් හදන්න. ඉතින් ඒ පාරවල් හොඳට හදලා තියෙනවා තමයි එතුමා කියන්නේ. ඉතින් හොඳට හදලා තියෙනවා නම් අපි සතුටු වෙනවා. තව මොන හරි අඩුපාඩුකම් තියෙනවා නම් ඒවත් සම්පූර්ණ කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. எங்களுடைய பிரதேச செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். டெல்ஃபிற்காக நாம் விசேஷமாக ஒதுக்கப்பட்டிருந்த 250 மில்லியன் ரூபாய் நிதியில் வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி, அதுபோல டெல்ஃபில் சில பிரதானமான பிரச்சனைகள் சிலவற்றையும் குறிப்பிட்டிருந்தார். அவற்றை நாம் இனி வருங்காலத்தில் தீர்ப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். ඒ වගේම දික් කරන් තියෙනවා 2025 මැයි 31ට. அதுக்கு பின்னர் அந்த காலத்தினை வந்து நீடித்திருக்கிறார்கள் 2025 மே 31ஆம் தேதி என்று கூறி. දැන් ඒගොල්ලෝ කාලෙල්ලලා තියෙනවා 2026 මැයි 31ට. இப்பொழுது அவர்கள் திரும்ப காலத்தினை நீடித்திருக்கிறார்கள் 2026ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி என்று கூறி. ඉතින් කැලෙන්ඩරේ ඕන තරම් කොළ තියෙනවා. ஏனென்றால் கலண்டரில் தேவையான அளவு பேப்பர் இருக்குதானே. ඉතින් දින දිදී ඉන්නවා. அந்த தினங்களும் அவ்வாறு காணப்படுகின்றது. அது ඩෙල්ෆ් වල මිනිස්සු යන්නේ විදියක් නැතුව ඉන්නවා. ஆனால் டெல்ஃபில் உள்ள மக்கள் வந்து போய் வரதற்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்லாமல் இருக்கிறார்கள். මොකද කරන්න ඕනේ? அப்போ அவ்வாறானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? එතන මම කිසිම තනි නිලධාරියෙක් ගැන නෙමෙයි කියන්නේ. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரி தொடர்பாக இல்லை நான் கூறுவது. අවස්ථාවක් දෙකක් බලලා ඉවර වෙලා ஒன்று அந்த சான்சஸ் வந்து கொடுக்கப்பட்டு ඒ ප්‍රශ්නේ ගේන්න තියෙන උඩම තැනට ගෙනියන්න ඕනේ. அந்த பிரச்சனைகளை வந்து மேல் மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். එක්කෝ දිසාපති ළඟට, එක්කෝ ආණ්ඩුකාරතුමා ළඟට, එක්කෝ ඇමති ළඟට, නැත්නම් බැරිම නම් ජනාධිපතිතුමා ළඟට. ஒன்று வந்து எமது அரசு அதிபரூடாக அல்லது ஆளுநரூடாக அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக அல்லது அமைச்சர்களூடாக இயலாத கட்டத்தில் வந்து ஜனாதிபதியோடாகவும் கொண்டு வர வேண்டும். මොකද අපි ඉන්නේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න විසඳන්න. ஏனென்றால் நாங்கள் இருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு. අපිට ප්‍රශ්නයක ජීවත් වෙන්න ඕනේ. நாங்கள் பிரச்சனையுடன் வாழ வேண்டிய தேவை இல்லை. ඉතින් ඒක නිසා මම විශේෂයෙන්ම මෙතන ඉන්න රාජ්‍ය නිලධාරිතුමාලගේ ඉල්ලා සිටින්නේ ප්‍රශ්නයක ජීවත් වෙන්න එපා. நான் இங்குள்ள அரச உத்தியோகர்களிடம் விசேஷமாக கேட்டுக்கொள்வது நாங்கள் பிரச்சனைகளுடன் வாழ விட வேண்டாம். ඔබතුමාලගේ රැකියාවම තිබෙන්නේ ප්‍රශ්නවලට උත්තර හොයන්න. உங்களுடைய இந்த அரச உத்தியோகம் என்றது பிரச்சனைகளுக்கான தீர்வினை தேடுவதற்கானது.
அவர்கள் வந்து இலங்கையில் உள்ள அரசாங்கமானது சிங்களவர்களுக்கு மட்டுமான ஒரு அரசாங்கமாக செயற்படுகின்றார்கள் என்பதனை அவர்களது குறிக்கோளாக அவர்களது வெளிப்பாடாக கொண்டுதான் தமது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதாக காணப்பட்டார்கள். ඒ වගේම සමහර සිංහල දේශපාලන කණ්ඩායම් ඉන්න ඒගොල්ලෝ තනිකරම ඒගොල්ලන්ගේ දේශපාලනය පස හදාගෙන තිබෙන්නේ ලංකාව සිංහලයට පමණම ඇයිති දෙමළ මුස්ලිම්ලාට පොඩ්ඩක්වත් ඇයිති නෑ කියන පදනමක් තමයි ඒගොල්ලෝ එක හදන් තියෙන්නේ. அதுபோல சில சிங்கள கட்சிகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த அரசாங்கமானது சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் உரியது, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு அதற்கு உரியது அல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டும் அவர்கள் தமது அரசியலை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அவர்களுக்கு 12வது அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 12வது நபராக கூட அந்த அணிக்குள் நுழைய இயலாத நிலைமையில் இருக்கிறார்கள். එහෙම වෙච්ච සමහර ලියන කියන දෙතුන් දෙනෙකුත් ඉන්නවා. அதுபோல அந்த எழுதி கொண்டு செல்கின்ற அதுபோல சொல்லுகின்ற ஒரு சிலரும் இருக்கிறார்கள். සමහර කාටුන් ශිල්පීන් ඉන්නවා. சில பேர் வந்து அந்த கார்ட்டூன் வரைகின்ற வரைபடங்கள். ඒගොල්ලෝ කාටුන් ඉස්සරෙන්දී ඇමති කෙනෙක් වුවම බඩ තඩි පට්ට හොරකම් කරන මිනිහෙක් තමයි ඇමති කියලා කාටුන් එකේ. கடந்த காலங்களில் அவர்கள் கார்ட்டூன் அமைச்சிருந்தார்கள். அமைச்சர் என்பவர் ஒரு பெரிய வயிறு இருக்கின்ற மிகுந்த அந்த ஊழல்களை செய்து கொண்டிருக்கின்ற களவுகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் போலதான் அவர்கள் அந்த கார்ட்டூனை வந்து வரைந்திருந்தார்கள். තාමත් ඒ කාටුන් ෆිගර් එක එහෙමම තියෙනවා. ஆனால் இன்னும் அவர்களது அந்த கார்ட்டூன் ஃபிகர் என்றது வந்து அவ்வாறு தான் அந்த பெரிய வயிறுடன் காணப்படுகிறது. හැබැයි එහෙම හොරකම් කරන ඇමතුරු අපේ ආණ්ඩුවේ නෑ. ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தில் அவ்வாறு களவெடுக்கின்ற எந்த ஒரு அமைச்சர்களும் இல்லை. ඒ නිසා කාටුන් එක නිකන් ඇඟට ෆීල් වෙන නම් එහෙම ඇමතිලා ඕන. அவர்களுக்கு அந்த கார்ட்டூன் வந்து மெட்டாக்களுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் அவ்வாறான ஒரு ஊழல் செய்கின்ற அமைச்சர்கள் தான் வேண்டும். එක්ක මොකද්ද කරන්න? ஒன்று என்ன செய்ய வேண்டும்? එක්ක කාටුන් ෆිගර් එක වෙනස් කරගන්න. ஒன்று கார்ட்டூனுக்குரிய அந்த ஃபிகரை மாற்றி அமைக்க வேண்டும். නැත්නම් ඇමතිලා හොරකම් කරන්න පටන් ගන්න. அல்லது அந்த அமைச்சர்கள் களவெடுக்க ஆரம்பிக்க வேண்டும். සමහර කෙනෙක් முதல் தேவேந்திரை வரை මේ කෙලවර ඉඳලා අර කෙලවර වෙනකම් இந்த மூலையிலிருந்து மற்ற மூலை வரைக்கும் සයින්ද මරුදු ඉඳලා හලාවත වෙනකම් சாய்ந்த மருதிலிருந்து கலாவத்தை வரைக்கும் එක ක්ලියර් මැසේජ් එකක් දීලා තියෙනවා. ஒரு கிளியரான மெசேஜ் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். ඒ ක්ලියර් මැසේජ් එක තමයි දෙමළ මුස්ලිම් සිංහල උඹලා ඔක්කොමලා එකට එකතු වෙලා ඵලයල්ල. அவங்க கூறியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே அணியில் செல்லவும் என்று கூறி ඒක තමයි අපේ රට ජනතාව අලුතෙන් හදලා තියෙන දේශපාලන පිච් එක. அந்த வகையில் தான் இந்த நாட்டு மக்கள் வந்து புதிதாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு அரசியல் பிச் ஒன்றினை வந்து ජාතිවාදී වෙන්නේ නැතුව, ආගම්වාදී වෙන්නේ නැතුව, ප්‍රාදේශීයවාදී වෙන්නේ නැතුව, කුලවාදී වෙන්නේ නැතුව, இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத, பிரதேசவாதங்கள் இல்லாத, அது சாதிவாதங்கள் இல்லாத ශ්‍රී ලාංකේය ජනතාව ලෙස සලකලා වැඩ කරන්න කියන. இலங்கை மக்கள் என்ற வீதியில் உணர்ந்து கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டும் என்று கூறி ඒ වෙනුවෙන් තමයි අපි මහන්සි වෙන්නේ. அதற்காகத்தான் நாம் கஷ்டப்படுகின்றோம். ආත්ම ඕනකම ඉල්ලා සිටින දේ තමයි උතුරු පළාතේ සංවර්ධනය පටන් ගැනීම සඳහා මේ ආරම්භයෙන් කරන වැඩ ටික ඉතාම ඉක්මනින් මේ 26 අවුරුද්දේ තුලදී මේකේ වෙන් කළ තියෙන දේවල් උපරිම සාර්ථකව අවසන් කිරීම සඳහා උපරිම මහන්සියක් ගන්න එක සඳහා උපරිම සංවිධානාත්මක කටයුතු කරන්න කියලා ඉල්ලා සිටිමින් මමගේ අදහසකින් අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. அந்த வகையில் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் இங்குள்ள அரச நிலதாரிகள் அரச உத்தியோகத்தர்களிடம் கேட்டுக்கொள்வது இந்த வடக்கு பகுதியில் அபிவிருத்தியை ஆரம்பிப்பதற்கான முதல் கட்டத்தினை, அதாவது அபிவிருத்தி என்னும் ஆரம்பிக்கின்ற நிலையில் இருக்கின்ற நிலையினால் அபிவிருத்தியை ஆரம்பிப்பதற்கான அந்த முதற் படியினை நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு அணியில் நமக்கு ஏற்படுத்தி தருமாறு நாங்கள் உங்களுடன் 2026ஆம் ஆண்டில் இதனை முடித்து தருமாறு, முடிந்தளவு கஷ்டப்பட்டாவது இதை முடித்து தருமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். என உரையை முடித்துக் கொள்கின்றேன். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த குறிகட்டமல் வந்து 2வது கட்ட பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக உனக்கு கருத்து? இன்றைய தினம் எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அவர் விமல் ரட்நாயக்கோட தலைமையின் கீழ் குறிகட்டுவான் ஜெட்டியை புனரமைக்கின்ற வேலைப்பாடுகள் ஆரம்பித்திருக்கின்றது. வெகு விரைவிலே இந்த ஜெட்டியை புனரமைப்பதன் ஊடாக நயினாதீவு நெடுந்தீவுக்கான படகு பாதைகளை இலகுவாக கொண்டு செல்வதற்கு இலகுவாக இருக்கும். அதே போன்று ஏற்கனவே இந்த குறிகட்டுவான் ஜெட்டிக்கு வருகின்ற அந்த கடல் பாதை
2 பாதை அகலப்படுத்தப்பட்டு வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. எனவே இந்த வேலைத்தின் ஊடாக தீவகத்தினுடைய போக்குவரத்து துறைகள் மிக துரிதமாக வளர்ச்சியடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. எப்போ முடியும் என்று எதிர்பார்க்கப்படுது? நிறைய பேர் இந்த வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும், வேகமாக நடந்து முடிஞ்சுது. அதே போன்று ஜெட்டி வேலைகளும் வேகமாக நடைபெறும். நாங்கள் எல்லோரும் மனம் வைத்தால் வேகமாக முடிக்காது. இது மக்கள் என்ற பணி, மக்கள் விரும்புகின்றார்கள். எனவே இது அதிகாரி என்றையோ இல்லை என்னுடைய பணி அல்ல, மக்களுக்கான பணி. எனவே மக்கள் நினைத்தால் இல்லை எல்லோரும் நினைத்தால் வேகமாக முடிக்கலாம். சரி, நன்றி. நன்றி. இப்போ வந்து இந்த அதாவது நகரம் இந்த கப்பலை வந்து பார்வையிட போய் நம்ம எல்லோரி அமைச்சர் வர்றார். இதுதான் அந்த பழைய துறையாக இருந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது கீழ் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் முன்னே பாருங்கள் நெடுந்தீவு தொல்லியல் மையங்கள்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்கணும். இதில் இதுதான் நெடுந்தீவு மேப், அதுக்கான பாதை தான் இது வந்து செய்யப்படுது. இந்த மாதிரி அமைச்ச மேல் நகரத்தில் எடுத்து இதில் பாருங்கள் சின்ன ஒரு கடலை ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது. இல்லை பயங்கர குறைவாக இருக்குது போட்டுகள் ஓட்டம். இந்த இடங்கள் இன்னும் டெவலப் ஆகல. இது ராட்சத ஒரு டோசர் ஒன்று நிற்கிது. பேக்கோ இதுதான் அந்த பாருங்கள். இதான் அந்த நகரம் கப்பல் பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. மேலே மக்கள் இருக்கலாம், கீழே வந்து வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி செய்திருக்கணும்.